இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜூலை மாத பலன்கள் கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தனக்குள்ள என்ன நடக்குது, தனக்குள்ள என்ன நடக்க போகுது, நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம், எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சந்திரன் மீது ராகு பயணிக்கும் போது எல்லாமே மறைமுகமாக சில பிரச்சனைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கடந்த ஒரு 2 வருடமாக சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஒரு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப ஒரு மன வேதனைகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு பிசிக்கலா ஏதாவது இழப்புகள் இருந்தா கூட பரவாயில்ல, அதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரிவுகள் கூட நம்ம தாங்கிக்கலாம், ஆனா கூடயே இருந்து அந்த பிரிவுகளை தாங்க முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்னா டிவோர்ஸ் ஆகி போயிட்டா பிரச்சனை இல்லை, ஆனா விவாகரத்தும் வாங்காம நம்ம கூடயும் பேசாம நம்மளுடைய குடும்பமும் நடத்தாமல் அந்த உறவுகள் செய்யக்கூடிய சில தொந்தரவுகள்னால ஏற்படக்கூடிய வழிகள் பாத்தீங்கன்னா அளவு கடந்தது. அதை வெளியில யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. குழந்தைகளுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணியும் நடந்துக்கணும். இந்த மாதிரியாகலாம் சில வேதனைகளை மறைமுகமாக அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். கும்பம் அப்படின்னாலே கலசம்னா அந்த கலசத்துக்குள்ள வேதனைகள் இருக்கா இல்ல சாதனைகள் இருக்கா அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இவர்களினுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன் இந்த கிரகங்கள் பாதி நாள் சூரியன் இருக்கிறாரு, மீதி பாதி நாள் அந்த புதன் அப்படின்ற கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்னால அதாவது ஊர் உலகத்துல தலையை கூட காட்ட முடியாத அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களினுடைய கடன் வேதனைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அது எல்லாமே அந்த தெய்வ பிரார்த்தனைகள்னால உங்களுக்கு மறுபடியும் சீராகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருடங்களாக ஆண்ட ஒரு விஷயம்
விஷயங்கள், அதாவது அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நீங்க தான் ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பீங்க அந்த சொசைட்டிலேயே. இப்போ இருக்கிற இடம் தெரியாம உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மண்ணுக்குள்ள புதைந்து போய் அந்த வாழ்க்கையை மீண்டு எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே மீண்டும் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு மீட்டு எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் கேது அப்படின்றது இருக்கு. வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல இந்த கும்பராசி என்பவர்கள் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு இப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும், இப்படி வந்தா நல்லா இருக்கும், இந்த வேலை செய்யற கூடிய வரன் நல்லா இருக்கும், இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரன் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு வரனையும் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி அதை நீங்க தடைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் கேது அப்படின்றது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கு. வெளிநாட்டுல மாணவர்கள் இவர்களுக்கு உண்டான ஒரு வேலைகளை முழுமையாக அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த 1 வருடங்களாக அங்க வேலையே இல்லைன்னா சும்மா பார்ட் டைம் ஜாபா ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் ஒரு பெட்ரோல் பங்க்லயும் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டுல முழுமையான ஒரு வேலை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நல்ல வேலை, நல்ல ப்ரொஃபஷனல் ஜாப், ஒரு ட்ரெயினராவோ ஒரு கன்சல்டன்சி இடத்துல நீங்க வேலை பார்க்கறதுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கும்பராசி என்பர்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்க போது. அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புதிதான ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல இருக்கும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை, நீங்க இது வரைக்கும் வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்க செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, உங்களுக்கு உண்டான ஒரு டேலண்ட் வெளியில வருவதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம இந்த மாத பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி அடிப்படையின் பேரில் பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்க போகுது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.